வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 27ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. ஸோ எப்படி இருக்கும்போது இந்த எப்போதும் சொல்கிற மாதிரி தான். ஸோ லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பரப்பதில் லக்னத்துக்கு பார்க்குறது ஒரு 90% பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ எனக்கு மகர லக்னம் விருச்சிக ராசின்னு வச்சுப்போமே, நான் மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது அது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ உங்களது ஜாதக கட்டத்தில் லான்னு போட்டிருக்கோம், அதுதான் லக்னம். அது என்ன ராசின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பலன் பாருங்கள். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குதுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ராசி பலன் பார்க்கும்போதே சொல்லும்போதே சொல்லுவேன், இந்த திசை, இந்த புத்தி, இந்த அந்தரம் நடக்கணும், இந்த மாதிரி பலன்கள். கும்பராசி, ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி அவர்கள் வந்து ஆட்சியாக ராசியிலே இருக்குது. ஸோ 7 சனி அதை பற்றிலாம் ஒன்றும் கவலை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, 7ஆம் அதிபதி சூரியன் சனி ரெண்டுமே வந்து காம்பினேஷனில் ஒன்றா வரும்போது கொஞ்சம் அப்பா மகனுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. ஏன்னா என்றைக்குமே சனி சூரியன் ஒன்றா சேரும்போது இந்த மாதிரி விஷயங்களும் இதே யாருக்கு நடக்கணும் போது கும்ப லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்த நடக்கிறவங்க, சூரிய திசை புத்தி அந்த நடக்கிற ஒரு கிளாஷஸ், ஒரு ஸ்ட்ரெச் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும். ஸோ அப்பா மகனுக்கு நடுவில் அதே நேரத்தில் வந்து கணவன் மனைவி உறவையும் போது சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. இது வந்து யாருக்கு நடக்கணும், சனி திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க கும்ப லக்னமாக இருந்து, அதே மாதிரி கும்ப லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக நடக்கும். இதே பெண்களாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னும் போது, நீங்கள் கும்ப லக்னமாக உங்கள் அப்பா உங்களை தேடி வருவார். ஒரு அன்பு பாசத்தோட அப்பாவுடைய இணைவு கண்டிப்பாக இருக்கும். இதில் வந்து என்னென்னா, இனிமேல் சனி சூரியனுடைய இணைவுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மகனுக்கும் அப்பாவுக்கும் ஆகாது, ஆனால் மகளுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப பாசப்பிணைப்பை ஏற்படுத்துகிறது தான் இதில் ஒரு பெரிய ஹைலைட்டே. இது வந்து ஜெண்டர் மாறும்போது பலன்கள் மாறுதுங்க. ஸோ இதே வந்து நீங்கள் பெண்ணாக இருந்து கும்ப லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்தரம் நடக்கிறதா இருந்தால் அப்பாவுடைய நினைவுகள், அப்பாவுடைய விஷயங்கள் ரொம்ப அசைப்படுவீங்க. எங்கள் அப்பா மாதிரி ஒரு ஆள் இல்லை அப்படிங்கிற நினைவுகள்லாம் உங்களுக்கு வரும். ஸோ உங்கள் அப்பா வந்து எங்கள் தொலை தூரத்தில் இருக்காருன்னா உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கணும், இல்லை சனி திசை புத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2இல் குரு சுக்கிரன், அது வந்து 11ஆம் அதிபதியான குரு 2இல் இருக்கிறது சிறப்பான விஷயங்கள். பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. 4, 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 2இல் இருக்கும்பொழுது ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள், வெளிநாடு சார்ந்த விஷயங்களையும் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கும்ப லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு சிறப்பான பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து கும்ப லக்னம் புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கணும், அவங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள், தேவையில்லாத விஷயங்களுக்காக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம யாராவது ஏமாற்றிடுவாங்களோ, ஏதாச்சும் ஆகிடுமோன்ற ஒரு பயமும் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. இது யாருக்கு நடக்கணும்போது கும்ப லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க கண்டிப்பாக நடக்குங்க. மறுபடியும் 3ஆம் அதிபதியிலேருந்து 3லிருந்து ராகு சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது நிறைய கலகங்கள் மூலியமாக ஒரு சின்ன டென்ஷன் வந்தாலும் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நல்லா இருக்குது. ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது கும்ப லக்னமாக இருந்து ராகு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு ஒரு பெரும் பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், பெரும் ஒரு பணத்தால் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வரணும், ஒரு லேண்டு வித் ஒரு பெரிய அமௌண்ட் வரணும், எங்கள் பூர்வீக சொத்துனால் ஒரு பெரிய அமௌண்ட் வரணும்னா கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 4ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 2இல் இருக்கும்போது தாயார் சொத்துக்கள், இல்லை தந்தையோடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், நிலபுறங்கள் சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகன சம்பந்தமான விஷயங்கள்லாம் ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5, 8ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள், கொஞ்சம் நெகட்டிவிட்டான விஷயங்களும் உங்களுக்கு தேடி வருவதற்கான வாய்ப்பு. இது யாருக்கு நடக்கணும் போது கும்ப லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு டென்ஷன், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு நம்மை தேடி வரும், ஒரு தேவையில்லாத ஒரு பயங்கள் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாருக்குன்னா புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க மட்டும்தான், எல்லாருக்கும் வரணும்னு அவசியம் கிடையாது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி, ஸோ 6ஆம் அதிபதி குருவின் பார்வை இருக்கிறது, குரு சுக்கிரனுடைய பார்வை இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்பந்தமான விஷயங்களில் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல ரொட்டேஷன் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிற ஒரு பெரும் பணம் கண்டிப்பாக வரும். 7ஆம் அதிபதியான சூரியன், 7ஆம் அதிபதி சூரியன் வந்து ராசியிலே இருக்கும்போது கணவன் மனைவி உறவுகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சில நேரங்களில் வாக்குவாதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பிரிந்த ஒரு மனைவி, இல்லை ஒரு சண்டை போட்டுட்டு போன மனைவி, ஸோ கணவன் மனைவி பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆனால் பேசணும், ஓகேங்களா? ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது கும்ப லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்குலாம் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதியான புதன், 5, 8ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள், பூர்வீக சம்பந்தமான விஷயங்களால் ஒரு சின்ன ஒரு தயக்கங்கள், கலக்கங்கள், ஒரு டென்ஷன்
போவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது கும்ப லக்னமாக இருந்து புதன் தசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். ஸோ அப்பா விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்பா சம்பந்தமான விஷயங்கள், அப்பா சம்பந்தமான விஷயங்கள், ஒரு பொருளாதார ரீதியில் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள், ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்களும் அற்புதமாக இருக்குது. 11ஆம் அதிபதியிடம் குரு வந்து 2லிருந்து குரு சுக்கிரன் ஒன்றாக இருக்கிறது ஒரு அற்புதமான விஷயங்கள், நல்ல ஒரு பணம் வருவாய்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ யாரெல்லாம் கும்ப லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்த நடக்குதோ அவங்களுக்கு பாக்கெட் நிறையா பணம் அல்லல்ல குறையாத பணம் இப்படிலாமே வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படணும். நம்ம பிரார்த்தனைங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பண்ணணுங்க. ஸோ மனதார வந்து ஒரு தெய்வத்தை, உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் என்ன வேணா இருக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஈஸ்வரன் உள்ளே வரணும். ஸோ அந்த அளவில் வந்து ஓம் நமச்சிவாயன்னு ஒரு தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணும்போது அற்புதமான பலன்கள் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களிடத்து விடுகிறேன். இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து டிப் ஆஃப் தி வீக் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போனால் கொஞ்சம் ஏடாவடமான சப்ஜெக்ட் தான் இன்றைக்கி. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்னத்திலிருந்து 6ல் சந்திரன் இருக்கும், இல்லை 8ல் சந்திரன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி 6, 8ல் சந்திரன் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது தான் விஷயமே. சார் எனக்கு உடனே வந்து எல்லோரும் ஜாதகத்தோட பார்த்து எனக்கு லக்னத்தில் 5ல் இருக்குது, அப்பா பரவாயில்லன்னு சொல்லிக்கலாம். ஸோ 6, 8ல் இருக்கவங்கள பற்றி தான் நம்ம பேச போகிறோம். உங்கள் பசங்க ஜாதகத்துலேயும் அப்படி இருந்ததுன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்றது தான் இப்போ சொல்ல போகிறோம். எந்த லக்னத்துக்கும் 6, 8ல் வந்து சந்திரன் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காதுங்க. ஏன்னா என்ன பண்ணுவான்னா நோண்டிக்கிட்டே இருக்கிறவன் மற்றவனை இவன் என்ன பண்ணுறான் இதெல்லாம் பண்ணுறவங்களாம் இவங்க தான். என்னென்னா மற்றவனை குறை கண்டுபிடிக்கிறது, மற்றவனை போட்டு கொடுக்கறது, என்ன இந்த மெசேஜ் அனுப்புறது, இந்த என்னது பொருளை கிளப்புவாங்களே, இதெல்லாம் இவங்க தான் பண்ணுவாங்க. அந்த 6, 8 இருக்கிறவங்க தான் இந்த பொருளை கிளப்புற வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப உஷாராக இருக்க வேண்டியது. சில கிரகஸ்தர்களுக்கெல்லாம் வந்து மனைவியே இப்படி அமைஞ்சிட்டானா என்ன பண்ணுவான், முடிஞ்சுது, அவன் ஸ்டோரி முடிஞ்சுது, வாழ்க்கையே முடிஞ்சதுன்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும். எப்படி இருக்குன்னா காலையில் எந்திரிக்கிறான்னு வச்சுப்போமே, இப்போ ஒரு மனைவி வந்து 6, 8ல் அவங்களுக்கு சந்திரன் இருக்குது அப்படின்னும் போது அவன் எந்திரிச்சு பல்லு தேய்க்கலான்னு போவான், ப்ரெஷ் எடுக்கிறான்னு வச்சுப்போம், பேஸ்ட் எடுக்கும்போதே அங்கேருந்து ஒரு குரல் ஒரு மனைவி என்ன அப்படின்னும், இல்லைம்மா பல்லு தேய்க்கிறான்னு, அது உன் ப்ரெஷ்ஷான முதல்ல பாரு அடிக்கும், நல்ல மரியாதையாக இருக்கும். அது கேட்கும்போது காலையில் அவனுக்கு தேன் பஞ்ச மாதிரி இருக்கும். இல்லைம்மா என் ப்ரெஷ்ஷு தான், இல்லை நீ தூக்க கழகத்தில் மாற்றி தேய்ச்சின்னு சொல்லி ஏதாச்சும் ஏடாக்கூடமாக பேசும் பாருங்கள், அதில் ஏறும். சரி அதை தான் முடிச்சுட்டு காப்பி குடிக்க வரான்னு வச்சுப்போம். காப்பி குடிக்கும்போது காப்பி அப்படின்னு காப்பியை குடிச்சிட்டு சக்கரை கொஞ்சம் கம்மியாக இருக்கு, எல்லாம் அது போதும் போ, உன் மூஞ்சிக்கு அது போதும். ஸோ இந்த டயலாக்லாம் கேட்கும்போது அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் பொங்கும் பாருங்கள் காலையில். அதுதான் அது அந்த வரத்தை வாங்கிட்டு வர்றது வந்து 6, 8 சந்திரன் இருக்கலாம். அதே மாதிரி இவெல்லாம் வேலைக்கு போகிறான்னு வைங்களேன், அது 6, 8ல் இருக்கவங்க ஒரு வேலையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, அவெல்லாம் என்ன பண்ணுவாங்கிறீங்களா, உட்காந்து நீங்கள் ஃபைல் பார்க்குறான்னு வைங்களேன், அவன் ஃபெயிலை பார்க்க மாட்டான். இவன் பற்றியா ராஸ்கல் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இப்படியே உட்காந்துருக்கான், இவன் ஃபைலை பார்க்குறான், இந்த வரேன்னு சொல்லிட்டு அவன் என்னென்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு மொபைல் பண்ணி வந்து இந்த நம்ம பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்துலலாம் வந்து சில பேர் படம் பார்த்துருந்தாங்க, பலான படம் பார்த்தது, கண்ட பாட்டெல்லாம் பார்த்துட்டு இருந்ததெல்லாம் வந்து ஒருத்தன் பின்னாடியிலேருந்து ஒருத்தர் எடுத்தான் பார்த்தீங்களா, அவன் தான் இவன். புரியுதுங்களா? போட்டு கொடுக்குறதுக்குன்னே வசமாக பிறந்தவங்க இவங்க தான். ஸோ இந்த 6, 8ல் சந்திரன் இவனும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்க மாட்டான், மற்றவனையும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்க விட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம் இருந்ததுன்னு வைங்களேன், உஷாராக இருந்துக்குங்க. இதுங்கிட்டது எஸ்கேப் ஆகிறதான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவன் உள்ள ஒரு திருமண வீட்டுக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க, திருமண வீட்டுக்குள்ளே போனான்னு வைங்களேன், போய் பார்த்தானா பொண்ணு நல்லா இருக்கா, பையன் நல்லா இருக்கா, சந்தோஷமாக இருக்கியா அப்படின்லாம் பார்க்க மாட்டான். இப்படி பார்ப்பான், பார்த்துட்டு அவனுக்கு மட்டும் மைன்யூட்டாக தெரியும், வாய் கொஞ்சம் கோணையாக இருக்கிற மாதிரி இருக்கு அடிக்கணுமா. அதுக்கப்புறம் பொண்ணுக்கிட்ட வருவான், போய் இவனை கிடச்சான், பல்ல பார்த்தாலே சரியில்லையாப்பா, பல்லு எடுப்பாக இருக்கு, இந்த அம்மா கல்யாணத்துக்கு போனியா ஆசீர்வாதம் பண்ணேன் விட்டதை விட்டுட்டு இப்படி போட்டு வரும். அதுக்கப்புறம் இங்கே பொண்ணோட அப்பா அம்மாவும் செலவு பண்ணிட்டு இவ்வளோ பொண்ணோட அப்பாவும் அம்மாட்டையும் வருவாங்க, நம்ம சாப்பாடு நல்லா இருந்தது, சாப்பாடெலாம் நல்லா இருந்தது, யார் சமையக்காரன்னும், இல்லைங்க அந்த பெரிய ஆள் தாங்க, அவரு தாங்க பண்ணாருன்னு. இவனெல்லாம் நம்பி நீ சமய பொறுப்பை கொடுத்திய, என்ன பண்ணி தொலைச்சிருக்கான் தெரியுமானோ, என்னவா பண்ணா, சரி நல்ல விஷயம் நடக்கும்போது எதுக்கு அதை பேசணும்னு சொல்லிட்டு போயிடுவோம். இவன் பிச்சுப்பான், இது சொல்லிட்டு போகிற 2 வாரத்தில் அவன் காலி. ஸோ கோடிக்கணக்கில் போட்டு கல்யாணம் பண்ணுறவனை நிம்மதியை கெடுக்கிறது, வீட்டில் வந்து குண்டை போடுறது, வாரத்துக்கு ஒரு 4 நாள் சண்டை போடுறதெல்லாம் வந்து இவங்களுக்கு தானாக வரும். இது வந்து இவங்களும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்க மாட்டாங்க, மற்றவனையும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்க விட மாட்டாங்கன்றது தான். லக்னத்தில் இருந்து 6ல் சந்திரன் இருக்கவங்க, லக்னத்துலேருந்து 8ல் சந்திரன், இது 8ல் சந்திரன் இருக்கலாம் இருக்குவீங்க,
அவனுக்கு வந்து நீங்கள் மலையே அப்படியே தங்கத்தால் இழைச்சி ஒரு நாக்காளி போட்டு கண்ணு நீங்கள் உட்காந்து உனக்கு என்ன வேணும் கை தட்டினா கிடைக்கணும் போது என்னத்த நாக்காளி தங்க நாக்காளி சரி அங்கே தூங்கும்போதே நல்லா இருந்தேன்னுவான். ஸோ அந்த மாதிரி கடுப்பேற்றார் மயில் ஆடுங்கிற மாதிரியான கேரக்டர் தான் இது. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்லாம் இருந்ததுன்னா கமெண்டில் போடுங்க. நிறைய பேர் இருக்காங்க, நான்லாம் வந்து நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஸோ இதுதான் டிப் ஆஃப் தி வீக்கு. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நல்லாவே இருக்கட்டும், நல்லதாகவே நடக்கட்டும் சொல்லிவிட்டு நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.